Electrostatics topicல multiple size questions பார்க்கலாம். First question, two identical point charges of magnitude minus q are fixed as shown in the figure below. A third charge plus q is placed midway between the two charges at the point P. Suppose this charge plus q is displaced a small distance from the point P in the direction indicated by the arrows. In which directions will q be stable with respect to the displacement? ஆக்சுவலாக ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட் வில் அகெயின் கம் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அப்படி இருந்தால் அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இங்கே பாருங்க, இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம், சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால டோட்டல் ஃபோர்ஸ் 0. சப்போஸ் வந்து இந்த சார்ஜை வந்து டுவோர்ட்ஸ் A1 டைரக்ஷனில் ஷிஃப்ட் பண்ணுவோம், டுவோர்ட்ஸ் A1 டைரக்ஷனில் இப்படி ஷிஃப்ட் பண்ணோம்னா, அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வரும்போது இதை ஃபர்ஸ்ட் சார்ஜ், இது செகண்ட் சார்ஜ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் இந்த மிடில் சார்ஜ் பிளேஸ் பண்ண இல்லைங்களா, அந்த சார்ஜ் டிஸ்டன்ஸ் குறையிறதுனால இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து F1 வந்து கிரேட்டர் ஆயிரும் தென் செகண்ட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸை விட. ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸைட் பண்ணுற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் F1, செகண்ட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து F2 வந்து கம்மி ஆயிரும். அப்போ வந்து F1 கிரேட்டர் தென் F2ன்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அகெயின் திஸ் சார்ஜ் வில் நாட் கம் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அதனால A1 A2 டைரக்ஷன்ல இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருக்காது. சரி, இப்போ B1 B2 டைரக்ஷனை டிஸ்பிளேஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். பாருங்க, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இது பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருக்கு. இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மிடில் பிளேஸ் பண்ண சார்ஜை வந்து எலாங் B1 இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணலாம். இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் இந்த ஃபோர்ஸ். அடுத்து இந்த நெகட்டிவ் செகண்ட் சார்ஜ், அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் மிடில் சார்ஜ் இப்படி அட்ராக்ட் பண்ணுது ஃபோர்ஸ். அடுத்து செகண்ட் சார்ஜும் இந்த மிடில் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் இப்படி அட்ராக்ட் பண்ணும். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் இனிஷியல் பொசிஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மிடில் சார்ஜ் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அகெயின் பிரிங்ஸ் பேக்ஸ் டு ஒரிஜினல் ஸ்டேட் வரதுனால இந்த B1 B2 டைரக்ஷன்ல தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருக்கும். ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். Which charge can configuration produce a uniform electric field? Point charge, uniformly charged infinite line, uniformly charged infinite plane, uniformly charged spherical shell அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து KQ/R². அதனால R மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ் மாறும், ஃபீல்டு மாறும், ஸோ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் மாறுது. லைன் சார்ஜ்னால இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு λ/2πε0r. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வருது. அதே மாதிரி யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் எடுத்தீங்கன்னா E is equal to σ/2ε0. இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆர் இருக்கு, ஸோ தட் இது கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட்னு வருது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல், சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் இன்சைடு வந்து 0, அவுட் சைடு வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து KQ/R² வருது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் வருது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் வரதெல்லாம் வேரியபிள், அதெல்லாம் வேரியபிள் அப்படின்னு வரும், வேரியபிள்னு வரும். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் கான்ஸ்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா E = σ/2ε0 இருக்கு இல்லைங்களா, இந்த தேர்ட் ஆப்ஷன் இதுதான் யூனிஃபார்ம்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி யூனிஃபார்ம் அப்படின்னு வரும். சரிங்களா, அதனால செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி சார்ஜ் mod of Q1/Q2 for the following electric line pattern? மாடுலஸ்னா நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் அது பாசிட்டிவ்னு எடுத்துட்டு ஒர்க் பண்ணணும். சரிங்களா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜ்னு வரும். அப்போ சார்ஜ் மேக்னிடியூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு வரும். Q1 சார்ஜ்னால எத்தனை ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அடிஷ்னலாக Q2 வந்து இந்த 11ஓட சேர்ந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ Q2 வந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து Q2 வந்து இந்த 25 ஃபீல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. Q1 வந்து இந்த 11 ஃபீல்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ வந்து சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வரும். ஸோ Q1 by Q2, Q1 11 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, Q2 வந்து 25 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ரேஷியோ ஆஃப் தி சார்ஜஸ் வந்து 11/25. சரிங்களா? ஆக்சுவலாக Q1 வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும், Q2 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாருங்க Q2ல இருந்து ரேடியலி அவுட்வோர்டு இருக்கு, Q1க்கு ரேடியலி இன்வோர்டு இருக்கு. ஆனால் நமக்கு கொஸ்டின் கேட்டது வந்து மாடுலஸ் கேட்டதுனால பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ 11/25. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். An electric dipole is placed at an alignment angle of 30 degree with an electric field of 2 × 10⁵ Newton per coulomb. It experiences a torque equal to 8 Newton meter. The charge on the dipole, if the dipole length is 1 centimeter is. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. நமக்கு இப்போ வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 2 × 10⁵ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டார்க் வந்து பாருங்க 8, டார்க் வந்து 8 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைபோல் லெங்த் 2L 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு சார்ஜ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PE sin θ, PE sin θ. அடுத்து டைபோல் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q × 2L அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு P பிளேஸ்ல Q × 2Lன்னு போட்டுட்டு E sin θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு Q தானே வேணும். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு டார்க் பை 2L × E sin θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டார்க் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 8, 2L வேல்யூ, இந்த 2L வேல்யூ தான் நமக்கு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10⁻⁻2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. E வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 2 × 10⁵ கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ இது வந்து சைன் 30 டிகிரி நம்ம எடுத்துக்கணும். சைன் 30 டிகிரி உங்களுக்கு தெரியும், இது 1/2. சைன் 30 வந்து 1/2. ஸோ அந்த 1/2 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இங்கே 10⁻⁻2 10⁵ கேன்சல் பண்ணால் நமக்கு 10⁻⁻3 10⁻+3 வரும். இதுக்கு மேலே போனால் 10⁻⁻3 வருது. ஸோ 8 × 10⁻⁻3 கூலும். இதுதான் வந்து 8 மில்லி கூலும் அப்படின்னு நம்ம ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4 Gaussian surfaces are given below with charges inside each Gaussian surface. Rank the electric flux through each Gaussian surface in increasing order. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அக்கார்டிங் டு காஸ் லா வந்து நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ளக்ஸ் எழுதுறது ஒன்று தான், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சார்ஜ் எழுதுறது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்ஃபேஸ் ஏல என்னென்ன சார்ஜ் இருக்கு பார்த்தீங்க, மொத்த சார்ஜ் -Q + Q கேன்சல் +2Q இருக்கு. அப்போ 2Q சார்ஜ் சர்ஃபேஸ் ஏல இருக்கு. சர்ஃபேஸ் பியில் பாருங்க, சர்ஃபேஸ் பி வந்து என்க்ளோசஸ் +2Q அண்ட் ஒரு -Q இருக்கு. சரிங்களா? அப்போ 2Qவும் -Qவும் கூட்டினா நமக்கு Qன்னு கிடைக்குது. அடுத்து சர்ஃபேஸ் சியில் என்ன இருக்கு பாருங்க, +Q ஒரு -Q. சர்ஃபேஸ் சியில் வந்து +Q -Q இருக்கு. ஸோ தட் 0 சார்ஜ்னு வருது. சர்ஃபேஸ் டியில் பாருங்க, சர்ஃபேஸ் டியில் வந்து நமக்கு வெறும் -Q மட்டும்தான் இருக்கு. சர்ஃபேஸ் டியில் -Q மட்டும்தான் இருக்கு. அப்போ ஏபிசிடின்னு எழுதும் போது இது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்கறதுனால -Q அடுத்து 0 -Q 0 Q 2Q இப்படின்னு எழுதணும்னா இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ DCBA அப்படின்னு இருக்கணும். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி சர்ஃபேஸ் through which flux is increasing னா DCBA இந்த ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் க்ளோஸ் சர்ஃபேஸ் விச் இஸ் கெப்ட் இன்சைட் வாட்டர். வாட்டருக்கு வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி εr எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 கிடைக்கும். சரிங்களா? ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீடியம்லேருந்து 1/ε டோட்டல் சார்ஜ் அப்படின்னு வரும். Q டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து εr = ε/ε0 உங்களுக்கு தெரியும். ஸோ ε = εr × ε0ன்னு எடுத்துங்க. இங்கே வந்து 1Q/εr ε0 அப்படின்னு போட்டுக்கலாம். Q வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்த சார்ஜ் வந்து இங்கே பாருங்க -Q + Q கேன்சல் ஆகிட்டு அடுத்து +2Q மட்டும் இருக்கு. ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து 2Q டிவைட் பை εr வந்து 80 நமக்கு தெரியும் வாட்டருக்கு இன்ட்டு ε0. 2ம் 18 கேன்சல் பண்ணால் 14 கிடைக்குது. ஸோ தட் Q/40 ε0 is the total flux through this charge closed surface which is placed in the water. So sixth question answer வந்து நமக்கு second option is correct. Two identical conducting balls having positive charges Q1 and Q2 are separated by a center to center distance, or if they are made to touch each other and then separated to the same distance, the force between them will be. நமக்கு ரெண்டு ஸ்பியர்ல சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ வந்து இங்க சார்ஜ் Q1 எடுத்துங்க, அடுத்து வந்து Q2 சார்ஜ் எடுத்துங்க. இங்க டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் Rன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா KQ1 × Q2 டிவைட் பை R² அப்படின்னு வருது. அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 ஸ்பியரையும் கான்டாக்ட்ல வச்சிடுறாங்க. கான்டாக்ட்ல வச்சா என்ன ஆகும்னா வந்து சார்ஜஸ் வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கும். சரிங்களா? 2மே ஐடென்டிக்கல் கண்டக்டிங் ஸ்பியர்ன்றதால 2 ஸ்பியரும் ஈக்குவல் ரேடியஸா இருக்கும். அதனால 2த்துல ஈக்குவல் சார்ஜா டிவைட் ஆயிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல எவ்வளவு சார்ஜ் வரும்னா Q1 + Q2/2ன்னு கிடைக்கும். செகண்ட் ஸ்பியர்ல சார்ஜ் Q1 + Q2/2ன்னு அப்படி வரும். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜ் இன்டு செகண்ட் ஸ்பியர்ல இருக்கிறது. அதனால 2 ஸ்பியர்ல ஈக்குவலா இருக்குதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். இது R² வந்துருது. சரிங்களா? இனிஷியலா ஃபோர்ஸ் F1 வச்சுங்க, ஃபைனலா ஃபோர்ஸ் F2ன்னு வச்சுங்க. இப்போ F1/F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா Q1 Q2 டிவைட் பை Q1 + Q2/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா Q1 + Q2/2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த Q1 + Q2/2ன்றது அரித்மெட்டிக் மீன். Q1 Q2ன்றது ஜியோமெட்ரிக் மீன் ஜெனரலா. அதாவது அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன். அரித்மெட்டிக் மீன் வந்து கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு வரும். அதாவது இங்க ரூட் எடுத்துக்கணும். Q1 + Q2/2 இஸ் கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் Q1 Q2 அப்படின்னு வருது. இது வந்து அரித்மெட்டிக் மீன், இது வந்து ஜியோமெட்ரிக் மீன். சரிங்களா? அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இங்க வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம்னா அப்ப என்ன வருது பாருங்க, F1/F2 வந்து நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கிற ஜியோமெட்ரிக் மீன், டினாமினேட்டர்ல இருக்கிறது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் தான் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் வரதுனால அப்போ F1/F2 வந்து less than 1 வரும். So that F1 less than F2 வருது. அதாவது F2 greater than F1. அப்போ ஃபைனலா ஃபோர்ஸ் வந்து greater than initial force. So that 7th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன் மோர் தென் பிஃபோர். இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் என்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். Rank the electrostatic potential energies for the given system of charges in increasing order. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆக்சுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா U = KQ1 Q2/R. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா -KQ1 Q2 -KQ². அதாவது இங்க பார்த்தீங்கன்னா Q - Q இருக்கு இல்லைங்களா, அதனால -KQ²/R அப்படின்னு வருது. செகண்ட் கேஸ் பாருங்க, ரெண்டு சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸ்னால U × -Q × -Q, அதாவது Q1க்கு -Q, Q2க்கு -Q போட்டீங்கன்னா KQ²/R அப்படின்னு வரும். தேர்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜுமே நெகட்டிவா இருக்கிறதுனால தேர்ட் சார்ஜுக்கு வந்து K in -Q × -2Q வந்து பிளஸ் ஆயிரும். ஸோ 2 × Q²/R அப்படின்னு வருது. ஃபோர்த் கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2R டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஒன்று மைனஸ் இன்னொன்று பிளஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ Q × -2Q வந்து மைனஸ் வரும். 2Q² டிவைட் பை 2R இருக்கு. 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் ஃபோர்த் கேஸ்ல எனர்ஜி எவ்வளோ பார்த்தீங்கன்னா -KQ²/R வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல -KQ²/R, செகண்ட் கேஸ்ல KQ²/R, தேர்ட் கேஸ்ல 2 டைம்ஸா KQ²/R, ஃபோர்த் கேஸ்ல வந்து -KQ²/R அப்படின்னு நமக்கு வந்திருக்கு ஆன்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனர்ஜியும் ஃபோர்த் கேஸ்ல எனர்ஜியும் வந்து ஈக்குவலா இருக்கனால 1 = 4. அடுத்து வந்து தேர்ட் கேஸ்ல தான் 2 டைம்ஸ் ஆஃப் KQ² இருக்கு. அதனால தேர்ட் கேஸ் தான் கிரேட்டரா இருக்கு. அடுத்து வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் லோயஸ்ட் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிரேட்டஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஸோ தேர்ட் கேஸ்ல தான் கிரேட்டர் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவல் அண்ட் நெகட்டிவ்னால லோயஸ்ட், அப்போ செகண்ட் வந்து மிடில் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபோர்த் கேஸ்ல ஈக்குவல் எனர்ஜி, அதுக்கு அடுத்து எனர்ஜி அதிகமா இருக்கிறது செகண்ட் கேஸ், அதுக்கு அடுத்து எனர்ஜி அதிகமா இருக்கிறது தேர்ட் கேஸ். ஸோ 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். An electric field E = 10xi exists in a certain region of space. Then the V0 is the potential at the origin and VA is the potential at x = 2 meter. X is equal to 2 meter. The question பாருங்க, an electric field E = 10xi exists in a certain region of space. Then the potential difference V = V0 minus VA, where V0 is the potential at the origin and VA is the potential at x = 2 meter is. அப்ப இந்த क्वेश्चनல நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து
இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, that is V நாட் மைனஸ் VA கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ்ன்னு தெரியும். இதுல இருந்து டிவி இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம்னா மைனஸ் இ டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இ பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 10xன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுங்க. அதாவது இது டிஎக்ஸ் வந்து ஐ கேப்ல வரும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஐ கேப்ல இருக்கு, ஐ டாட் ஐ 1ன்னு வந்துருது. சரிங்களா? இப்போ டிவின்னு போட்டு இங்க இன்டகிரேட் பண்ணிருங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எங்க இருந்து எங்க பண்றோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம V நாட்ல இருந்து VA வரைக்கும் பண்றோம். அப்ப இன்டெகிரல் டிவி வந்து V அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா VA மைனஸ் V நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் x dx வந்து x ஸ்கொயர் பை 2, x ஸ்கொயர் பை 2 இன்டகிரேட் x dx வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருது. லிமிட் வந்து 0 டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து இங்க VA மைனஸ் V நாட் இருக்குல்ல, இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு V நாட் மைனஸ் V அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது பாருங்க, 2 ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் 0ன்னு கிடைக்குது. 2 ஸ்கொயர் வந்து 4, 4 பை 2 வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 10 வந்து 20 வோல்ட். ஸோ ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின் வந்து 20 வோல்ட் இஸ் தி 9th கொஸ்டின், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். A thin conducting spherical shell of radius r has a charge q which is uniformly distributed on its surface. The correct plot for the electrostatic potential due to this spherical shell is. Actually வந்து ஒரு ஷெல் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜஸ் வந்து அவுட் சைடில் கண்டக்டிங் ஷெல்லுக்கு அவுட் சைடில் ஸ்டோர் ஆயிருக்கும். பொட்டன்ஷியல் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் அப்படின்னு வரும். அவுட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் டு KQ பை ஆர்னு வந்திருக்கும். ஸோ அவுட் சைடில் வந்து பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படி வருது, இன்சைட் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த 4 ஆப்ஷனுமே அவுட் சைடு வந்து அவுட் சைடுன்றது ஆர் வந்து கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கணும். ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் கரெக்டுங்களா? அப்போ இந்த 4 ஆப்ஷன்லையும் டிக்ரீசஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும் பாருங்க, இன்சைடு வந்து அதாவது 0 டு ஆர் வரைக்கும் அது இன்சைட் தி ஸ்பியர் வந்து பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து பொட்டன்ஷியல் இன்சைடு வந்து கான்ஸ்டன்ட் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அவுட் சைடு பாருங்க, அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இங்க 10th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 2 points A and B are maintained at a potential of 7 volt and minus 4 volt respectively. The work done in moving 50 electrons from A to B is. ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு போட்டுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் பொட்டன்ஷியல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து -4, இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து 7 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது -4 மைனஸ் இனிஷியல் 7 போட்டு Q is equal to N into E, number of electrons into charge of electron. N வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 50 போட்டுட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் -1.6 into 10⁻−19 கூலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே -11 இங்கே ஒரு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ 11 into 50 into 1.6 into 10⁻−19. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8.8 into 10⁻−17 ஜூல். ஒர்க் டனுக்கு யூனிட் வந்து ஜூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக கிடைக்கும். If voltage applied on a capacitor is increased from V to 2V, select the correct conclusion. ஆக்சுவலாக வந்து Q is equal to CV அப்படின்னு தெரியும். ஆனால் C வந்து கான்ஸ்டன்ட். C வந்து பார்த்தீங்கன்னா ε0A/D, அதாவது மீடியம் அண்ட் டைமென்ஷனை பொறுத்து மட்டும்தான் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். சார்ஜ் பொட்டன்ஷியலை பொறுத்து கெப்பாசிட்டன்ஸ் மாறாது. ஸோ பொட்டன்ஷியல் மாற்றினா வந்து சார்ஜ் மாறாது. அப்போ வந்து சார்ஜ் பொட்டன்ஷியலை மாற்றினா கெப்பாசிட்டன்ஸ் மாறாது, பொட்டன்ஷியல் மாற்றினா சார்ஜ் மாறும். ஸோ சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல். இங்கே பொட்டன்ஷியல் வந்து டுவைஸ் பண்ணதுனால சார்ஜ் வந்து டபுள் ஆயிரும். பொட்டன்ஷியல் வந்து டபுள் பண்ணதுனால சார்ஜ் வந்து டபுள் ஆயிரும். ஆனால் வந்து கெப்பாசிட்டன்ஸ் மாறாது. கெப்பாசிட்டன்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டைமென்ஷன் அண்ட் தி மீடியம் இன் விச் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் பிளேஸ்ட். அப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் மாற்றதுனால மாறாது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ C ரிமைன்ஸ் சேம், Q இஸ் டபுள்டு. அதுதான் 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். A parallel plate capacitor stores a charge Q at a voltage V. Suppose the area of the parallel plate capacitor and the distance between the plates are each doubled. Then which is the quantity that will change? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
சரி, இப்போ என்ன நம்ம நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி. இப்போ வந்து நியூவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூ ஏரியா வந்து டபுள் பண்ணிட்டாங்க. 2ஏன்னு பண்ணிட்டாங்க. நியூ டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2டின்னு பண்ணிட்டாங்க. அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும் பாருங்க. எப்சிலான் நாட் ஏ டேஷ் பை டி டேஷ்னு வருது. எப்சிலான் நாட் இன்டு ஏ டேஷ் வந்து 2ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. டி டேஷ் வந்து 2டின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 கேன்சல். திருப்பி எப்சிலான் நாட் ஏ பை டி தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ சி டேஷ் ஈக்குவல் டு சின்னு வந்துருச்சு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் மாறல. நமக்கு ஃபார்முலா சார்ஜுக்கு என்ன வரும்? Q இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி. கெப்பாசிட்டன்ஸ் மாறாதனால சார்ஜ் கான்ஸ்டன்ட், சார்ஜ் மாறாது, பொட்டன்ஷியலும் மாறல. பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்ட். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிருக்கு. ஸோ Q, V, C எல்லாமே கான்ஸ்டன்ட் இருக்கு. ஆனா பிளேட்ஸ் வந்து இப்போ பாருங்க, இது ஒரு பிளேட் இப்படின்னு எடுத்துங்க. இது இது இன்னொரு பிளேட் இப்படின்னு எடுத்துங்க. இங்க வால்யூம் இருக்கும் இல்லைங்களா? அந்த வால்யூம்ன்றது இந்த ஸ்பேஸ் பிட்வீன் தி என்னது இந்த பிளேட்ஸ். இந்த வால்யூம் இருக்கு இல்லைங்களா? இந்த வால்யூம் வந்து 4 டைம்ஸ் ஆயிரும். ஏன்னா வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ். இனிஷியல் வால்யூம் V ன்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் வால்யூம் V டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டு D டேஷ் எடுத்தீங்கன்னா, A டேஷ் வந்து 2A, D டேஷ் வந்து 2Dன்னு வரதுனால 4 இன்டு AD. அப்போ ஃபைனல் வால்யூம் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் வால்யூம் அப்படின்னு வருது. எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜிக்கு வந்து ஆஃப் VQ by வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வால்யூம்னு எடுத்துக்கலாம். இங்க VQ எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ VQ வந்து கான்ஸ்டன்ட். ஆஃப் VQ கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால எனர்ஜி டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எது சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டென்சிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜ், வோல்டேஜ் எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ தட் 13th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 3 capacitors are connected in triangle as shown in the figure. The equivalent capacitance between the points A and C is dash. Equivalent capacitance between A and C கேக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஏவும் சியும் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ சார்ஜ் வந்து இப்படி வரும்போது இங்க சார்ஜ் வந்து ஏல வந்து ஸ்பிளிட் ஆகுது. இங்க Q1 சார்ஜ் போகுது, இதுல Q2 சார்ஜ் போகுதுன்னு எடுத்துங்க. 2 மைக்ரோ ஃபேரட்ல Q2 சார்ஜ் போயிட்டு அதே Q2 சார்ஜ் தான் இன்னொரு 2 மைக்ரோ ஃபேரட்லயும் வரும். அப்போ A டு B கனெக்ட் பண்ண 2 மைக்ரோ ஃபேரடும், B டு C கனெக்ட் பண்ண 2 மைக்ரோ ஃபேரட்ல ரெண்டுத்துல ஈக்குவல் சார்ஜ் போறதுனால இந்த 2 மைக்ரோ ஃபேரட், இந்த 2 மைக்ரோ ஃபேரட் இது ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு. சீரிஸ் காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சீரிஸ் காம்பினேஷன் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து 1 ஆஃப் தி கெபாசிட்டன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் கெபாசிட்டன்ஸ். ஸோ 2 கேன்சல் பண்ணா 1ன்னு கிடைக்குது. அப்போ இந்த மொத்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த சர்க்யூட் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா, இங்க வந்து இந்த ஏ இந்த பாயிண்ட் இது சின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி இது 1 மைக்ரோ ஃபேரட் இருக்கு. அடுத்து இந்த 2 மைக்ரோ ஃபேரட் ஈக்குவலண்டா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, அது ஒரு 1 மைக்ரோ ஃபேரட் கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 மைக்ரோ ஃபேரட், இந்த 1 மைக்ரோ ஃபேரட் இது ரெண்டுமே வந்து பேரலல்ல இருக்கு. எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் கெபாசிட்டன்ஸ் எடுத்துக்கணும். இங்க n வந்து 2 கெபாசிட்டன்ஸ் இருக்கு. 2 இன்டு ஒரு கெபாசிட்டன்ஸ் வந்து 1 மைக்ரோ ஃபேரட்னால 2 இன்டு 1 2 மைக்ரோ ஃபேரட். ஸோ நமக்கு 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 2 மைக்ரோ ஃபேரட் இஸ் கரெக்ட். Two metallic spheres of radii 1 cm and 3 cm are given charges of -1 into 10 power minus 2 coulomb and 5 into 10 power minus 2 coulomb respectively. If these are connected by a connecting wire, the final charge on the bigger sphere is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கங்க. இங்க ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கு. இங்க ரேடியஸ் வந்து பாருங்க 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் -1 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சார்ஜ் வந்து 5 into 10 power minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் சார்ஜ் வந்து -1 plus 5 into 10 power minus 2 அப்படின்னு வருது. ஸோ தட் நமக்கு ஆன்சர் வந்து 4 into 10 power minus 2 வந்து டோட்டல் சார்ஜ் வருது. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரும் ஒரு ஒயர்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பொட்டன்ஷியல், அதாவது இந்த ரெண்டு ஸ்பியரும் வந்து ஒரு ஒயர்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் வர வரைக்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ இதுக்கு பொட்டன்ஷியல், இங்க பொட்டன்ஷியல், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பியருக்கு செகண்ட் ஸ்பியருக்கு பொட்டன்ஷியல் ஈக்குவல் வந்துடும். ஈக்குவல் வரும்போது இங்க Q1 சார்ஜ் இருக்கும், இங்க Q2 சார்ஜ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பொட்டன்ஷியல் V1 V2 ஆர் ஈக்குவல் எடுத்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? Q இஸ் ஈக்குவல் டு C இன்டு V தானப்பா. அப்போ V இஸ் Q Cக்கு கெபாசிட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4 pi epsilon naught R ஸ்பியருக்கு இன்டு Vன்னு போட்டுட்டு Q எடுத்துக்கலாம். இங்க V கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் V1 V2 ஆர் ஈக்குவல் வருது, 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட் இருக்கு. வேணா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல V1 பார்த்தீங்கன்னா, அதாவது V ஈக்குவல் டு Q by 4 pi epsilon naught R அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா, அப்போ Q1 by 4 pi epsilon naught R1 போட்டுங்க. இதுக்கு வந்து Q2 by 4 pi epsilon naught R2 அப்படின்னு எழுதிங்க. அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா வந்து 4 pi epsilon naught மட்டும் கேன்சல் ஆயிரும். R1 R2 அப்படியே இருக்கும். So that Q1 by Q2 is equal to R1 by R2 அப்படின்னு நமக்கு வரும். R1 by R2 வருது.
R1 வந்து 1 சென்டிமீட்டர், R2 வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ Q1/Q2 எந்த ரேஷியோல பிரிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோல பிரிக்கணும். சரிங்களா? மொத்தமே நமக்கு டோட்டல் சார்ஜே வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 × 10⁻²ன்றதால 4 வந்து நம்ம 1:3 ரேஷியோல பிரிக்கணும்னா Q1 வந்து 1 × 10⁻² கொடுக்கலாம். அடுத்து வந்து Q2 வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா 3 × 10⁻², 1:3 ரேஷியோல வந்துருது. சரிங்களா? அப்போ பிக்கர் ஸ்பியர்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 × 10⁻² கூலும் சார்ஜ் இருக்கும். ஸோ 15th கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து 15th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்.